ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: உணவு புரட்சிக்கான அரசின் முயற்சிகளுக்கு விவசாயிகள் முக்கியமான தூணாக திகழ்கின்றனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அண்மையில் உருவாக்கப்பட்டுள்ள ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 17 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் குறைவை ஈடு செய்ய மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசு 1,10,000 கோடி ரூபாய் கடன் பெறவுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த 5 வாரங்களாக படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு புரட்சிக்கான அரசின் முயற்சிகளுக்கு நாட்டில் உள்ள விவசாயிகள் முக்கியமான தூணாக திகழ்கின்றனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 75 ரூபாய் நினைவு நாணயத்தை பிரதமர் இன்று காணொலி காட்சி மூலம் வெளியிட்டார். உலக உணவு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு நரேந்திரமோடி அண்மையில் உருவாக்கிய 8 தானியங்களின் ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 17 ரகங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து நாட்டை காப்பதில் விவசாயிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது என்றார். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் பங்களிப்புக்கு 130 கோடி இந்தியர்களின் மதிப்பை வெளிப்படுத்துவதாக இன்று நினைவு நாணயம் வெளியிடப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சினையை எதிர்கொள்ள பல வகையான முன்முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்த பிரதமர், ஒரு பக்கம் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குவதை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும், மறுபக்கம் சுகாதாரம் மற்றும் தூய்மை தரங்களை விரிவுபடுத்த சிறப்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். 2014ஆம் ஆண்டு வரை விவசாயிகளுக்கு ஒரே ஒரு ரகத்தில் மட்டுமே விதைகள் கிடைத்து வந்ததாகவும், தமது ஆட்சியில் கடந்த 6 ஆண்டுகளில் 45 புதிய ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 காலத்தில் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு வரை 11 மாநிலங்கள் மட்டுமே உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தியதாக கூறிய பிரதமர், தற்போதுள்ள அரசின் காலத்தில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் இந்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய உணவு பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான சீர்திருத்தங்களை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி, உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், வேளாண் அறிவியல் மையங்கள், இயற்கை உணவு மற்றும் தோட்டக்கலை அமைப்புகளில் ஒளிபரப்பப்பட்டது. உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமாக உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உருவாக்கப்பட்டது. பசிக்கு எதிரான செயல்பாட்டு நாளாக 1979ஆம் ஆண்டிலிருந்து இந்த அமைப்பின் நிறுவக தினம் உலக உணவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக மிகவும் நலிந்த பிரிவினர் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உலகளாவிய ஒருமைப்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்துவதாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் ஏராளமான மக்கள் இன்னமும் பசியுடன் இருப்பதாகவும், பசியில்லாத சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவது அவசியம் என்றும் உலக உணவு திட்டத்தின் இந்தியாவுக்கான பிரதிநிதியும் இயக்குநருமான திரு வீசோ பராஜுலி எமது செய்தியாளர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறியுள்ளார். உலக உணவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசி பிரச்சினைகளை முற்றிலுமாக நீக்குவதற்கு ஒவ்வொருவரும் கூட்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வீடுகளில் உணவுப் பொருட்கள் வீணாவதை குறைப்பதன் மூலம் சிறு பங்களிப்பை மக்கள் செய்ய முடியும் என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். 2020-21 கரீஃப் பருவ சாகுபடி தானியங்களை முந்தைய பருவங்களைப் போலவே தற்போதுள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, கேரளா, சண்டிகர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 5,33,000 விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் 11,785 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 9 மாநிலங்களில் 41 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் சுமார் 4,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் 52 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5,089 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சரக்கு மற்றும் சேவை வரி வசூலில் ஏற்பட்டுள்ள குறைவை ஈடு செய்ய மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசு 1,10,000 கோடி ரூபாய் கடன் பெறும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. GST இழப்பீட்டுக்கு பதிலாக இந்த கடன் தொகை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகை மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையில் தாக்கம் எதையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் மத்திய அரசின் கடன் அளவு அதிகரிக்காது என்று நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சுயசார்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அளவுக்கு கூடுதலாக கடன் பெறுவது இந்த திட்டத்தினால் கணிசமாக குறையக்கூடும் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 நோய் பாதிப்பால் உயிரிழப்போர் எண்ணிக்கை தற்போது 10 லட்சம் மக்கள் தொகையில் 80 பேர் என்று இருப்பதை அடுத்து உலக அளவில் இறப்பு விகிதம் மிக குறைவான நாடுகளில் ஒன்றாக இந்தியா நீடிக்கிறது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சில மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சிறப்பாக செயல்படுவதை அடுத்து தேசிய சராசரியை விட அங்கு உயிரிழப்போர் விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 74,000 பேர் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த 5 வாரங்களாக இந்நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றை கண்டறிவதற்காக கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 10,28,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மொத்தம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 9,22,54,000 உயர்ந்துள்ளது என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. நாளொன்றுக்கு 15 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யும் திறன் இருப்பதால் கோவிட்-19 பரிசோதனை அனைவருக்கும் எளிதாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மிக அதிகபட்ச பரிசோதனைகள் காரணமாக முன்கூட்டியே நோய் கண்டறிதல், முறைப்படி தனிமைப்படுத்துதல், தீவிரமாக சிகிச்சை அளித்தல் ஆகியவை இறப்பு விகிதம் மிக குறைவாக இருப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. கருப்பு பூனைகள் எனப்படும் தேசிய பாதுகாப்பு படையின் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாதுகாப்பு பணிகளில் இப்படையின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறியுள்ளார். அதிகபட்ச துணிவு, தொழில் முறையிலான ஈடுபாட்டோடு அது இணைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு பாதுகாப்போடு இருப்பதற்கான இப்படையின் செயல்பாடுகள் குறித்து இந்தியா பெருமிதம் கொள்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைகளை தூய்மை செய்யும் ஆல்கஹால் கலந்த சானிடைசரை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. சானிடைசரின் கொள்கலத்திலிருந்து வெளியேற்றும் குழாய்களுடன் கூடிய ஆல்கஹால் கலந்த சானிடைசர் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது எந்த முறையில் பேக்கிங் செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்றுமதி செய்யலாம் என வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்ககம் தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த பயணிகள் முனைய கட்டடம் 2022 மார்ச் மாதத்திலிருந்து செயல்பட தொடங்கும் என்று இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டடத்தின் 40% அதிகமான கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளதாக இன்று மும்பையில் வெளியிடப்பட்ட அதன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 48 பரிசோதனை வாயில்கள், விமானங்களுக்கு செல்லும் 10 பாலங்கள் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களை புதிய முனையம் கொண்டிருக்கும். இந்த முனையத்தை அமைப்பதற்கு சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் திருப்பூரிலிருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று சீன தைப்பேயின் சவுடின்னை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு புரட்சிக்கான அரசின் முயற்சிகளுக்கு விவசாயிகள் முக்கியமான தூணாக திகழ்கின்றனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அண்மையில் உருவாக்கப்பட்டுள்ள ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 17 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் குறைவை ஈடு செய்ய மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசு 1,10,000 கோடி ரூபாய் கடன் பெறவுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த 5 வாரங்களாக படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.